ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி என்ன ரெசிபின்னா ஒரு லஞ்சுக்கு ஒரு சைட் டிஷ் ஒன்று செய்ய போகிறேன். இது வந்து இறால் இருக்குல்ல, இறாலும் வெஜிடபிளும் வச்சு ஒரு தொக்கு மாதிரி இருக்கும். வாங்க எப்படி ஈஸியாக செஞ்சு நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் இறால் எடுத்திருக்கேன். ஒரு 10 இறால் போதும், நிறைய வேண்டாம். பெரிய பெரிய இறாலாக்கும். இது நல்லா க்ளீன் பண்ணி இப்போ எடுத்துடலாம். வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இதை க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இதை க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இவ்வளோ இருக்குது. எல்லாமே பெரிய பெரிய பீசஸாக இருக்குது. இதை வந்து நம்ம 2 அல்லது 3 கட் பண்ணிடலாம். நான் 2 பீசஸாக இதை கட் பண்ண போகிறேன். எடுத்து சென்டரில் அப்படி கட் பண்ணால் நான் 2 வந்துடும். ஓகே, எல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ இவ்வளோ இருக்குது. இப்போ இதுக்கு தேவையான வெஜிடபிள் பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஒரு ஆனியன் எடுத்திருக்கேன், பெரிய சைஸ் ஆனியன். அப்புறம் கேப்சிகம், ஒரு மீடியம் சைஸ் கேப்சிகம் ஒன்று சதுர சதுர பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். தக்காளி, ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணியிருக்கேன். இது கூட 100 கிராம் பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி தோல் எடுத்து கட் பண்ணி நான் வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு 100 கிராம் கேரட்டு, சின்ன சின்ன கேரட் இருக்குல்ல, அதாக்கு நான் எடுத்திருக்கேன். 100 கிராம் கேரட் எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஒரு கடாய் நல்லா சூடாயிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து இந்த ஆனியனை நான் இதில் ஆட் பண்ணுறேன். லைட்டாக வதக்கிடணும். ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். வதக்கி இது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வதக்கிடலாம். இது கொஞ்சம் வதங்க டைம் ஆகும். நம்ம கொஞ்சமாக இதில் உப்பு ஆட் பண்ணனா உப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ லைட்டாக வதக்கிட்டு இதே ஒரு மூடி போட்டு மூடினோம்னா ஒரு 2 மினிட்ஸு வெந்துடும். நல்ல சாஃப்டாக இருக்குது. இதை கொஞ்சம் மேஷ் பண்ணி விட்டுறலாம். ஓகே, எல்லாம் மேஷ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். இது கூடவே உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு ஒன்று கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே கேரட்டும் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வதக்கிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இது ஆயிலே கடந்து நல்லா வேகணும். கேரட்டும் உருளைக்கிழங்கும் ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 10 மினிட்ஸாக குக் பண்ணணும். அப்போ தான் நல்லா வேகும். இது ஹாஃப் குக் ஆகிடுச்சு கேரட்டும் உருளைக்கிழங்கும். இப்போ வந்து நம்ம கேப்சிகம் ஆட் பண்ணுறோம், குடமிளகா. இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்து இதுக்கு தேவையான மசாலா நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம். மல்லித்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே வத்தல் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மல்லித்தூளுக்கு பதில் நீங்கள் வந்து குழம்பு மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிடலாம். இது கூடவே ஒரு அரை மூடி தேங்காவை பால் எடுத்து கெட்டியான பால் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு காணுமான்னு செக் பண்ணி பார்த்துக்கணும், காணாதுன்னா ஆட் பண்ணணும். இப்போ ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இறால் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணியிருக்கோம். இதை மூடி போட்டு மூடிடலாம். நல்லா குக் ஆகணும். ஏற்கனவே நம்ம உருளைக்கிழங்கு கேரட் குக் பண்ணியிருக்கோம். இப்போ கொஞ்சம் குக் பண்ணுறோம். இப்போ வந்து புளி கரைசல் ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் கெட்டியான புளி கரைசல் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஒரு மூடி போட்டு நல்லா குக் ஆகணும். அப்படி தண்ணி எல்லாம் வற்றிடணும். அது தானே நம்ம இதை குக் பண்ணணும். ஓகே, ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சுது. இப்போ தண்ணி கொஞ்சம் வற்றிருக்கு, இன்னும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது. இப்போ மல்லித்தலை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வைக்கணும். வேகலைன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி வேக வைக்கணும். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கும் இந்த கேரட்டும் வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, நல்லா வெந்துட்டுது. ஆஃப் பண்ணிடலாம். தண்ணி எல்லாமே வற்றிட்டு சுவையான இறால் வெஜ்ஜு தொக்கு ரெடி ஆகிட்டு. இது வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக நம்ம இறால் வாங்கியாச்சுன்னா அதில் ஆனியன் தக்காளி போட்டு நம்ம வந்து மசாலாலாம் போட்டு அது வரட்டு அப்படியே தொக்கு மாதிரி வைப்போம், ஃப்ரை மாதிரி வைப்போம். அந்த மெத்தடில் இருக்க வெஜிடபிள் போட்டு செய்து பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்தி தோசைக்கெலாம் கூட சூப்பர் சைட் டிஷ். ஓகே, இந்த மெத்தடில் நீங்களும் ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.